இப்போது.com வழங்கும் டாப் 10 செய்திகள். வங்கக்கடலிலும் இந்திய பெருங்கடல் பகுதியிலும் காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிப்பதால் வெள்ளிக்கிழமை வரை மழை நீடிக்கலாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அடைமழை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், திருவண்ணாமலை, நாகப்பட்டினத்தில் செவ்வாய்க்கிழமை பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டது. சென்னையில் பெய்த தொடர் மழை இயல்பு வாழ்வை பாதித்துள்ளது. திங்கட்கிழமை நள்ளிரவை தாண்டியும் போக்குவரத்து நெரிசல் நீடித்ததால் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டனர். சென்னை வடபழனி, கோயம்பேடு சாலையில் மழை வெள்ளம் நிறைந்துள்ளதால் சாலிகிராமம் வழியாக பஸ் போக்குவரத்து திருப்பிவிடப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக கடந்த 20 நாட்களில் தனியார் பேருந்து நிறுவனங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 150 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தனியார் பேருந்து சங்கம் தெரிவித்துள்ளது. திருப்பதியில் கனமழை பெய்து வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளதால் பக்தர்கள் தரிசனத்தை தற்காலிகமாக தவிர்க்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். இந்தியாவில் கடந்த 8 மாதங்களாக வெறுப்பும் சகிப்பின்மையும் அதிகமாகி வருவதால் நாட்டை விட்டு வெளியேறி விடலாமா என்று யோசித்ததாக நடிகர் ஆமீர் கான் ட்விட்டரில் கூறியது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா, பாகிஸ்தான் இடையிலான கிரிக்கெட் போட்டிகள் டிசம்பர் மாதம் இலங்கையில் நடத்தப்படுவதற்கான ஏற்பாடுகள் தொடங்கியுள்ளன. சிங்கப்பூரில் அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, சிங்கப்பூரையும் சீனாவையும் இந்தியர்கள் வளர்ச்சிக்கான முன்னுதாரணமாக பார்க்கிறார்கள் என்று பேசினார். செய்திகளுடன் எப்போதும் இணைந்திருக்க IPPODHU.com